சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் சமீபத்தில் வெளியிட்டாங்க. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எங்கும் வைப்பை கிளப்பிட்டு இருக்கு. கோட் படத்தையே தட்டி தூக்கி பின்னுக்கு தள்ளியிருக்காரு நம்ம தலைவர். எப்பயும் தலைவர் தான் நம்பர் 1 அப்படின்றத நிரூபித்து காமிச்சிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட டான்ஸ் பற்றி நம்ம நடன புயல், அதாவது இந்திய மைக்கேல் ஜாக்சன்னு அன்பால் அழைக்கப்படுபவர் தான் நம்ம பிரபுதேவா. அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடனம் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஆக்டிங்கில் கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் லால் சலாம். இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த படம் அந்த அளவுக்கு சரியாக கை கொடுக்கல. மேலும் இதற்கு முன்னாடி நடிச்சிருந்த ஜெயிலர் படம் சூப்பர் ஸ்டாரை வெற்றி பாதைக்கு திருப்பி கொண்டு வந்தது. இதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் யார் என நிரூபித்தார். அனைத்து விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்தாரு தலைவர். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் சமீபத்தில் நடித்து முடித்த படம் தான் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் 10 உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. இதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே பன்மடங்கு அதிகம். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காராம். மேலும் மஞ்சு வாரியர் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. கூடவே அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து இந்த படத்தில் ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிருக்காங்க. அதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஜெயிலர் படத்தை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த படத்துக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் பிரம்மாண்டமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய பாட்டு ஜெயிலர் படத்தோட பாட்டை பீட் பண்ணுமா, அதுதான் முதல் கேள்வியாக இருந்து வந்தது. ஏன்னா ஜெயிலர் படத்துடைய காவாலா பாட்டு அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த பாட்டு படத்தை தூக்கி நிறுத்துச்சு. அனிருத் சம்பவம் பண்ணியிருந்தார். அதுபோல தான் இந்த படத்துலையும் சம்பவம் பண்ணுவாங்க எனக்கு எதிர்பார்க்கப்படுது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சு. அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் மனசிலாயோ பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த பாட்டில் மஞ்சு வாரியரோடு சேர்ந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் ஆடி இருக்காரு. இந்த சூப்பர் ஸ்டாரோட டான்ஸை பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம பிரபுதேவா என்ன சொல்லியிருக்காருனா, நானுமே இந்த அளவுக்கு ஆடுவேனா இந்த வயசுலன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இந்த வயசு வரும்போது என்னால் இருப்பேனானே தெரியாது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பக்காவாக டான்ஸ் ஆடுறாரு. எனக்கு அவரை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நான் ஒரு படத்தில் நடிக்கணும். அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நான் கொரியோகிராஃபி பண்ணுவேன். கண்டிப்பாக அதில் என்னோட நடனத்துக்கு அவர் ஆடுவார். கூட நான் சேர்ந்து ஆடணும், எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா சொல்லியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய இந்த நடனத்தை நான் தியேட்டரில் பார்க்க ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக வேட்டையன் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ரஜினிகாந்த் மாஸ், ரஜினிகாந்த் தரம், ரஜினிகாந்தோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினிகாந்தோட ஆக்டிங், அவருக்கு ஏஜிங் டெக்னாலஜி எல்லாம் தேவையில்லை, ஏஐயே தேவையில்லை. கண்டிப்பாக அவர் ஏஐ இல்லாமலே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதேவா சொல்லியிருக்காரு. நீங்கள் பிரபுதேவா சொன்ன விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி தோணுது? அவர் சொன்னது கரெக்டாக இல்லையான்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.